கந்தசாமி இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. தோட்டத்தில் வந்து எல்லாம் வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு சாப்பாடு சமைச்சு போட முடியலைங்க. எல்லாம் வேலை நிறையா இருக்குது. இந்தாங்க கொஞ்சம் பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஓகே. ஆனால் இந்த என்னுடைய ஃபேமிலியில் இருக்காங்க பாருங்கள். வெளியே சொன்னால் வெக்கக்காடுங்க. ஆனால் யூடியூப்லேயே உலகமே ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. நீ வெளியே சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன? கந்தசாமி இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்குறோம். வரும்போதே சாப்பிட்றது சமையல் பண்ணலாங்கிறான். இங்கே கோழியெல்லாம் பாருங்க, பின்னாடி அந்த இடம் இருக்குதா, கோழியெல்லாம் நிறைய வச்சுக்கிறோம், நாட்டுக்கோழி. அதெல்லாம் வச்சு நிறைய குஞ்செல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. கோழின்னு சொல்லி இங்கே தாங்க வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். அதை பாருங்கள், வேலைக்கு போகிறத பற்றியே பேசுகிறதில்ல. இப்போ தாங்க வந்தோம். வந்து சரி கட்டில் இங்கே இருக்கீங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். உடனே எனக்கு அப்போ இந்த வைக்கப்பிலாம் பாருங்க லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வேறு வாங்கியிருக்காங்க, ஏற்றி கொண்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் வைக்கப்பிலாம் எடுத்து அந்த பக்கம் போடணும். இப்போ இதில் வந்து இப்போ மக்காச்சோளம் போடுறது வந்து ஒலை ஓட்டி வச்சுருக்குறோம். அதை வந்து எல்லாம் இந்த பாத்தி மாதிரி பிடிப்போம்ல, ஏறி கட்டுற மாதிரி தண்ணிலாம் நின்று கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நடணும் சொல்கிறேன். நீ வந்தது காலையில் வந்தது சமையல் வேலை என்னத்துக்கு சமைக்கிறீங்க? இங்கே அரிசி பருப்புலாம் கொண்டுட்டா வந்துருக்குறோம் நம்ம. நீ போய் எடுத்துகிட்டு வரியா? நம்ம பிழைக்கிற பழப்பே நார புறப்படா. இதில் போய் எடுத்துகிட்டு வந்து அதை இங்கே சமைச்சு சாப்பிடணுமா? வீட்டுக்கு போயிடலாம்டா கொஞ்சம் நேரம். 8:45 என்னமோ ஆகுதுடா, கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்டா இப்படி பண்ணுறேன்? பாருறேன் எனக்கு எப்படி வேர்க்குது பாருங்களேன் மக்களே. என்னால் வெயில் அதிகமாக இல்லை, இருந்தாலும் பயங்கரமாக வேர்க்குது. இந்த இவனால தான் இவன் டென்ஷனாகி கொடுத்துட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வேலையை பாருங்கள், நான் சமைக்க சொல்லுவேன் சரியா? நான் எல்லாம் சுப்பாத்தான் இருக்கிற அவள் செஞ்சுக்குவேன் எல்லாமே. ராமாத்தா விட்டு சமைக்கணுமா? அவருக்கு எல்லாமே ராமாத்தா தாங்க. ஐயோ எப்பா ஒன்றுமே பண்ண முடியல, அவனை வச்சு மாற்ற முடியல. ஏன்டா உயிர் எடுக்கிற? இங்கே முருங்கைத்தலை இருக்குது, அது 2 வெந்தயக்கீரை போட்டுருக்குறோம், அது 2 பொரிச்சு கடைஞ்சி சாப்பிட்டு சரியாக போச்சு. இதுக்கு போய் ராமத்தை போய் சமைச்சு சிக்கன் குழம்பு வைக்கணும். நாட்டுக்கோழிங்க வேணுங்கிற அப்படி ராமாத்தாவை செய்வாடா. ராமாத்தா போய் விறகு பொறிக்கிட்டு வரட்டும் சரியா? விறகு பொறுக்கிறதுக்கு சரோஜாவை போய் சொல்லுங்கிறான். என்னடா உங்களுக்கு அப்படி ஒட்டி கிடக்குது? அதில் தெரியாமல் கேட்குறேன். மண்ணங்கட்டி பையனை எதுக்கடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பாருங்க, இங்கே படுத்து கிடக்குறாரு. ஏன்டா வந்தது படுக்க வரதுக்கு வந்தியா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? குஞ்சாமணிடா நீ தான்டா போடா. இன்றைக்கி முனியாண்டி ரெஸ்ட் எடுக்காரு. வா என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற? வேறு வேலை இல்லையா? போங்க அந்த பாத்தியெல்லாம் பாத்தி பிடிச்சி வைங்க. இது நட மக்காச்சோளம் நடுறது. சும்மா வீட்டுக்குள்ளே குடவுனுக்குள்ளே பேய் ஓட்டுறோம்னு சொல்லி ஒன்றுமே பண்ண முடியலைங்க அந்த பேய் ஓட்டுறதை. அது இன்றைக்கி பேசாமல் இப்படியாவது விவசாயமாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 ஏக்கர் இருக்குங்களா, அதில் வந்து பண்ணலாமாட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தாங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது, இனிமேல் தான் ஒன்றா வைக்கணும். ஆனால் வந்ததே சமையல் வேலையில் போகிற முடியாது. சிக்கன் இங்கே தண்ணியெல்லாம் நிறையா கொண்டு போட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க. அதனால ஒரு கிளாஸாக டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளராக கிடக்குது பாரு. அந்த வைக்கப்பில் எடுத்து போடுறாங்க. அதுக்கு இந்த பக்கம் அந்த காடு உழுது போட்டுக்குள்ள அதில் போய் எல்லாம் பாத்தியெல்லாம் பிடிச்சி வை கரெக்டாக. தண்ணி போய் நிற்கிற மக்கா சொல்லலாம். போங்கடா சித்தா, சொல்லி டென்ஷன் ஆகுதுறேன் எனக்கு. வேறு வேலையே நம்மளுக்கு. நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டு போட்டு வெயிலில் போனாலும் போயிட்டு வெயில் வந்து வேறு போயிட்டு போகிறேன். இங்கே வந்து உட்காந்துருக்கேன்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே வந்தாலும் சட்டை தானாடா, கொஞ்சம் வேலை செய்யுங்கடா. அப்படியே சிக்கன் மட்டன் செஞ்சு போட சொல்கிறேன்டா. சிக்கன் தானே நம்மளுக்கு நாட்டுக்கோழி இருக்குது, அடிச்சு கொடுக்க சொல்கிறேன்டா. மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ 8 மணி தாண்டா ஆகுது. காலையில் டிஃபனுக்கே வேணுமா? இளநீ குடித்தோம் பத்தலையா? ஆளுக்கு 2 இளநீ குடிச்சிருக்குங்க. அது பத்தில் எல்லாம் ஃப்ரெஷ் எங்கள் மரத்தில். இளநியாக இருக்கட்டும், அவங்க தாத்தாவாக இருக்கட்டும். மாங்காய் கூட நிறையா இருக்குது எங்கள் மரத்தில். மேலே மரத்தில் மாங்காய். போகிறப்ப குறைச்சிட்டு போகலாம்டா. சொன்னது தான் கூட மாங்காய் மரத்தில் ஏறோம். நம்ம இப்போ எது சொல்லிட்டு ஆப்போசிட்டாக பேசுகிறேன்னு நீ இருக்கடா. உன்னை வச்சு காலை ஓட்ட முடியலடா என்னால். என்னமோ பண்ணிக்கிட்டு இருப்போ. மாங்காய் ஒன்று தேங்காய் பண்ணு சொல்கிற வேலை எதுவுமே கேட்கறதில்ல. எனக்கு பாருங்க பேத்து கொட்டுதுங்க. குஞ்சாமணி நீ போ, நீ முதல்ல போய் அந்த வேலையில் பார்ப்போ. போங்கடா போய் செய்யுங்கடா. கசமால் பிடிச்ச பசங்களா? கந்தசாமி போடா. ராமசாமி தோட்டத்தில் வர்ற எப்படி செய்கிறாங்க வேலை? ராமசாமி தோட்டத்தில் வேலை செஞ்சால் நமக்கு என்ன? நம்ம பெரிய அப்பா டக்குறா டாட்டா பிர்லா பேசுகிற மாதிரி பசங்க கட்டுறது. சத்தியமாக சொல்கிறேன், உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா தானே நல்லது. அப்போ நீங்கள் உழைக்காமல் சம்பாரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நான் என்கிட்ட சம்பாதிக்கிறேன். என்னடா சம்பாதிக்கிறேன்? நான் வயசாகி போச்சுடா. 60 வயசில் வேலை செய்ய முடியுமா? உடம்பு முடியாமல் கிடக்கிறேன்டா. ஏன்டா கம்யூனிட்டி இப்படி பண்ணுறீங்க? ராமத்தா நீ கிட்ட போய் மட்டும் உட்காராது. கிட்ட உட்காரது சான்ஸ் இல்லை. அப்படி இறுக்கி போடுனாக்குங்க. குச்சி காணவங்க பக்கத்தில் தொலைவுனா போங்க, அந்த பக்கம் போங்க. சுப்பாத்தா நீ கூட்டிகிட்டு போ. அந்த தக்காளிக்கெல்லாம் கொஞ்சம் பொறிச்சிட்டு வீட்டுக்கு செலவுக்கு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்டர்னல் பொறிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு போகிற அளவுக்கு போயிட்டு மீதியெல்லாம் கொண்டு போய் விற்று சேல் பண்ணிடலாம். தக்காளி மட்டும் இல்லாட்டி முருங்காய், கத்திரிக்காய், சொரக்காய் எல்லா காயும் அங்கே இடத்துல வரப்போ தோட்டத்து. அது நாங்கள் போடலிங்க, அடுத்த தோட்டத்தில் இருக்குது. அது போய் அங்கே ஆட்டி போட்டு வர சொல்கிறேன். அது நம்மளது இல்லை, நம்ம நடுவில். இனிமேல் தான் விவசாயம் பண்ண போகிற. பக்கத்து தோட்டத்தில் கிடக்குது. யாருங்க போய் பொறிச்சிட்டு வந்துருக்கு போங்க. பொறிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு செலவு போய் மீதி வித்தரலாம். அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்கடா. நான் கேட்டுட்டேன்டி. நம்ம தண்ணி தானே அவங்க காட்டி கொடுத்துருக்குறோம். நம்ம கேணி தண்ணியா? நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற. போடா அங்கிட்டு இருந்துச்சு. கந்தசாமி கிளம்பு. சிக்கன் செஞ்சு போடுவாங்க போ. சுப்பாத்தனையை போய் பண்ணிட்டு அதெல்லாம் காயில் பொறிச்சிட்டு வந்துட்டு வாங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சிக்கன் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க சரியா? மதியம் சாப்பாட்டுக்கு போதுமா? போ. ராமாத்தா தான் செய்யணுமா? ஸோ
ஒன்று செய்ய ராமாத்தா போய் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவளை சுப்பத்தலுக்கு சொன்ன வேலை அந்த வேலையெல்லாம் அவளை செஞ்சுட்டு வந்து சமைக்க சொல்லு. விறகெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு போதுமா? இங்கே எதை வச்சு சமைக்க முடியும்? ஆளு கொஞ்சமாக நீயே வந்துட்டு போடா. இந்த வைக்கப்படலாம் பாரு, அவங்களாம் எப்படி போட்டு லாட்டரியில் போட்டு ஏற்றிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட நாரி கிடக்குதுல்ல, எங்கே பார்த்தாலும் சும்மா கிடக்க வேண்டியதாக இருக்குது. வெயிலில் அலமோதி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லோரும். நமக்கு வேர்த்து கொட்டி சாகுதுங்க. போங்க எழுந்திரிச்சு செய்வோம். சிக்கன் செய்வோம். உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கு. போங்க. கட்டிங் புட்டிங் கிட்டிங் எல்லாம் வாங்கி கொடுக்குறப்போ. அட இப்போ போட்டிங்கன்னா மயக்கம் வந்து உண்டு அங்கேயே விழுந்துருவீங்க. சாப்பிட்றப்ப குடிச்சு போட்டு படுத்து கிடப்பீங்களா இங்கே? இந்த குடிச்சு போயிட்டு இருக்கு நம்ம அதில் போய் கொஞ்சம் படுத்துக்கோ. போ கட்டிங்கு கிட்டிங்கு புட்டிங்கு. போ 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 கிளம்பு. எல்லோரும் கிளம்புங்கடா. அந்த பக்கம் போய் வேலை செஞ்சுட்டு வாங்க. ஏய் ரமத்தா போய் விறகெல்லாம் பொறிக்கிட்டு 2 தக்காளி பொறிக்கிட்டு வா. தக்காளியை வேணுங்கிற அது சாமெல்லாம் இந்த கறி குழம்பு வேணும் அழுகுறானு போய் வச்சுட்டு வாங்க. டேய் எதுக்கடா அவ்வளோ கை பிடிச்சி கொடுப்பற? ஆடம் கொய்யாலடே கொய்யாலன்னு வருதுடா. நீ அங்கம்மா ஏன்னா கூட்டிட்டு வர அவள் போய் விறகு எடுத்து கட்டி அவள் தலையில் வச்சுருறியோ? அவளுக்கு மட்டும் அப்படி செய்யல. இந்த சுப்பாத்தாளுக்கு செஞ்ச என்ன அது செய்ய முடியாது உன்னால. அவள் ஒருத்தி தான் உனக்கு கணக்கு தெரியுது. அவள் பிள்ளைகள்லாம் வீட்டில் விட்டு வந்துருக்குறோங்க. அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அவங்க ஒருத்தர் விட்டு வந்துருக்கு பார்க்க சொல்லிட்டு. அது போ அவளை விட்டுட்டு போட. அவளுக்கு தெரிய மாட்டா எல்லாமே. அவள் தில்லங்கடி வேலை பண்ணுற வேலை தெரியாது. எல்லா வேலையும் அவளுக்கு தெரியும். நீ அவளை இழுத்துக்கிட்டே இருக்கிற பாருக்கு நல்லதே கிடையாது. ஒரு நாள் காப்பி வச்சுட்டு போயிடுவா. புரிஞ்சுக்கோ. எத்தனையோ கேஸ் இந்த மாதிரி அடிச்சு துடிச்சு கொண்டு போயிருக்குதுங்க. நல்லது இல்லைடா. ஒரு கெட்டது செய்யணும் ஒரே மக்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான். சரிம்மா? அது மாதிரி போங்க. போட இல்லை போங்க வேலை செய்யும். கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் எல்லாம் வந்து சமையல் சாப்பிட்னா அதுக்கப்புறம் போகலாம். சரியா? பாய்ங்க மறுபடியும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இவங்களை வச்சுட்டு நான் பேசவும் முடியலைங்க. கஷ்டமாக இருக்குது. எல்லாம் தான் கிளம்புங்க.